டிஎம்கேங்கிறது எங்க ரத்தத்துல ஓடுனது ஒண்ணு. டிவிகே பத்தி சொல்றதுக்கு ஒன்றும் பெருசா இல்ல தலைவா. முதல்ல அரசியலை கத்துக்க சொல்லுங்க அவங்கள. எப்படி ஒரு சின்ன தண்ணீர் பந்தலுக்கு மாஸ்டர் பிளான் போடுறேன் இவங்க இல்ல விஜய் சார் நேரடியா களத்துக்கு வரட்டும். 13 வருஷம் திமுக இருக்கேன். நான் ஒரு விஜய் ஃபேன் தான். நாங்களும் அவருடைய ரசிகர் தான். மூவி படத்துல சினிமா பொறுத்த வரைக்கும் விஜய் சாருடைய ரசிகராக தான் இருக்கிறோம். பேர் சந்தோஷ் ஜெய், அடிமட்ட தொண்டர். திமுக அரசியல் வரலாற்றில் எத்தனையோ சவால்களை ஏற்று வந்திருக்கிறது. ஆனால் இன்றைக்கு இருக்கிற சவால்கள் எல்லாம் திமுகவுக்கு பெரிய சவாலாக இருக்காது என்று நான் கருதுகிறேன். அதாவது திமுக தொடங்கியதிலிருந்து இன்று வரை இந்த இயக்கத்தை எத்தனையோ பேர் விமர்சனம் செய்திருந்தார்கள். எத்தனையோ நடிகர்கள் இந்த இயக்கத்தில் விமர்சனம் இருந்தார்கள். எத்தனையோ நடிகர்கள் இந்த இயக்கத்தில் இருந்தார்கள், பிரிந்து போனார்கள். ஆக இந்த நடிகர் திரையுலகத்தை சார்ந்தவர்கள் திமுக விமர்சிப்பதோ, அதுபோல திரு விஜய் அவர்கள் விமர்சிப்பது, மன்னராட்சி என்று சொல்வது, இதெல்லாம் எடுபடாது. அந்த அளவுக்கு அலை ஒன்றும் விஜய்க்கு கிடையாது. இளைய சமுதாயத்து மத்தியில் அந்த அளவுக்கான தாக்கமும் விஜயினுடைய கட்சியும் விஜயும் வெளிப்படுத்த மாட்டார்கள். களத்துக்கு வரணும். விஜய் உன்னமும் சமூக வலைதளத்தில் இல்லாமல் ஒரு உருவாக்கப்பட்ட ஒரு கூட்டத்தை உருவாக்கிவிட்டு அதுக்கப்புறம் களத்தில் வராமல் செயற்கையாகவே மக்கள் நலனுக்காகவும் தமிழ்நாட்டு நலத்துக்காக வரணும். இல்ல நான் என்ன டிவிக்கு தொண்டர்களுக்கு மட்டும் ஒன்று சொல்லிக்கிறேன். முதல்ல அரசியலை கத்துக்க சொல்லுங்க அவங்கள. மக்கள் சோசியல் மீடியாவில் போடுற ட்விட்டும் சரி எல்லாமே நான் பார்த்துட்டு தான் இருக்க வாட்ச் பண்றோம். ஆனால் ஒரு பெண்களை தாக்கி பேசுறதோ இந்த மாதிரி பல விதமானதோ பேசுறாங்க. ஒரு அரசியல் இதுவே தெரியாம பேசுறாங்க. முதல்ல அரசியல்னா என்னன்னு கத்துக்க சொல்லுங்க. அவங்க தலைவர் என்ன எப்படி இருக்காரோ அதே மாதிரி வீட்டிலேயே உட்காந்துட்டு தொண்டர்களும் அதே வழியிலே போறாங்க. அவங்க தலைவர் இன்னும் முதல்ல ரோட்டுக்கு வர சொல்லுங்க. மக்களை பார்க்க சொல்லுங்க. மக்களுடைய கோரிக்கை என்னன்னு கேட்க சொல்லுங்க. வீட்டில் கூட்டு போய் 4 செவத்துக்குள்ள வச்சுக்கிட்டு நலத்திட்டம் கொடுக்கறதும் இது பண்ண மட்டும் அரசியல் கிடையாது. இதனால நாளைக்கு நான் முதலமைச்சராக போறேன், 2024 முதலமைச்சராக போறேன், திமுக தான் எங்களுடைய கொள்கை எதிரிங்கிறதும் கொள்கை எதிரிங்கிறது இதெல்லாம் சும்மா ஒரு காமெடி மாதிரி. அவருடைய சினிமா விட்டு இன்னும் வெளியில வரல, அவ்வளவுதான். இல்ல விஜய் சார் நேரடியா களத்துக்கு வரட்டும். அவர் கிட்டத்தட்ட சொல்ல போனா நாங்களும் அவருடைய ரசிகர் தான். மூவி படத்துல சினிமா பொறுத்த வரைக்கும் விஜய் சாருடைய ரசிகராக தான் இருக்கிறோம். கட்சின்னு வரும்போது, அரசியல்னு வரும்போது எப்பயுமே எங்களுக்கு டிஎம்கே தான். டிஎம்கேங்கிறது எங்க ரத்தத்துல ஓடுனது ஒண்ணு. டிவிகே பத்தி சொல்றதுக்கு ஒன்றும் பெருசா இல்ல தலைவா. டிவிகேன்றது எப்படி சொல்றது, உருவாக்கப்பட்டு தயாரிக்கப்பட்டு ஒன்னொன்னையும் வீட்டில் உட்காந்து ஒரு 4க்கு 4 ரூம்ல உட்காந்துட்டு 5க்கு 5 ரூம்ல உட்காந்துட்டு 10க்கு 10 ரூம்ல உட்காந்துட்டு யோசிச்சுட்டு அந்த யோசிச்ச ஒரு திட்டத்தை செயல்படுறதுக்கு ஒரு டீம் வச்சு அந்த டீமை உருவாக்கி அந்த டீம் கீழே தகவல் கொடுத்து ஒரு செட்பேக்கா எப்படி ஒரு சின்ன தண்ணீர் பந்தலுக்கு மாஸ்டர் பிளான் போடுறேன் இவங்க எப்படி சொல்றது, ஆட்சி அமைக்கின்றது சரியான இருக்காது. டிவிகே பத்தி பேசி திமுக அவர்கள் பேச நேரத்துக்கு வேஸ்ட் பண்ண விரும்பல. அந்த அளவுக்கு திமுகவுக்கு இணையான கட்சி டிவிகே கிடையாது. திமுக என் வயசு 26, நான் 13 வருஷமா திமுக இருக்கேன். நான் 13 வருஷமா திமுக இருக்கேன். நான் ஒரு விஜய் ஃபேன் தான். என் தம்பி விஜய் ஃபேன் தான். அவருமே மக்கள் இயக்கமா விஜயில இருக்கும்போது அவர் வந்தாரு. ஆனா கட்சின்ற போது, இயக்கன்ற போது, சின்னன்ற போது உதயசூரியன் தான், திமுக தான், தலைவர் தான், கலைஞர் தான், தளபதி தான், உதயானா தான். அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. கூட்டம் வச்சுட்டு ஆட்சி அமைக்கின்ற கதையெல்லாம் எடுபடாது. திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற ஒரு இரும்பு இயக்கம் இன்றைக்கு ஒட்டுமொத்த இளைஞர் சமுதாயத்துக்கும் இளைய சமுதாயத்துக்கும் ஒரு விடியலாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த இயக்கம் தான் தொடர்ந்து மக்கள் மத்தியிலே ஒரு மாற்றத்தை உருவாக்கும். மாற்றத்துக்கான இயக்கம் திமுக கழகம், விடியலுக்கான இயக்கம் திமுக கழகம். அதே மாதிரி டிவிக்கு தலைவருக்கும் சரி தொண்டர்களுக்கும் ஒன்று சொல்றேன். அந்த தலைவர் கீழே இருக்க தொண்டர்கள் முதல்ல கவனிக்கணும். அவர் பாட்டில் வர்றாரு, அவர் பாட்டில் ஏதோ போறாரு, கையை காமிக்கிறாரு, பண்றாரு. இந்த கிட்டத்தட்ட கோயம்புத்தூர்ல வைஷ்ணவிங்கிற ஒரு பொண்ணு இப்ப டிஎம்கேல இணைஞ்சாங்க. என்னன்னா அவங்க கட்சியில சரியா அங்கீகாரம் கிடைக்கல, மரியாதை கிடைக்கலங்கிற மாதிரி வந்துட்டாங்க. எங்களுக்கு சுயமரியாதை தேவைன்னு சுயமரியாதையுடைய இயக்கத்துக்கே திரும்பி வந்துட்டாங்க. அப்ப அவங்க அவங்கள கமாண்ட்ல என்ன பண்றாங்கன்னு அவங்க வந்ததுக்கு கீழே அவங்கள பத்தி பேட் வேஸ்ல ரொம்ப ஒரு கேவலமா பண்றாங்க. அப்ப இது பெண்களுக்கு கொடுக்குற மரியாதை இதுதானா டிவிக்கே? அதுதான் என்னுடைய கேள்வி. நான் என்ன சொல்றேன்னா அவங்களுடைய விருப்பம். டிஎம்கேக்கு வர்றதும் சரி, இல்ல வேற மாற்று கட்சிக்கு போறதா இருந்தாலும் அவங்களுடைய விருப்பம். அவங்க விருப்பப்பட்டு தானே வர்றாங்க. இதுல போய் நம்மளை யாரும் போய் வற்புறுத்தி நீங்க தான் வரணும்னு சொல்லி கூட்டு வரல. அந்த இடத்துல அவங்க டிவிகேல இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா அவங்களுக்கு அந்த மரியாதை கிடைக்கல. பெண்ணுங்கிற ஒரு மதிப்பு மரியாதை அவங்களுக்கு கொடுக்க விடல. அந்த கட்சி கொடுக்கல. சொல்ல போனா கொடுக்காதனாலதான் அங்க இருந்து அவங்க அவங்களுடைய சுயமரியாதை விட்டு வெளில வரணும், என்னுடைய சுயமரியாதை தான் முக்கியம் சொல்லி வெளில வர்றாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்துல அவங்களை இணைச்சுக்கிறாங்க. மக்கள் பணியை இதுல இருந்து நான் தொடர்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.